இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்ட. வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனிமனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்து மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இந்த சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கவலை இல்லாத மனிதனிடத்திற்கு சிந்தனை விளங்குவத பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனை நிகழ்வு சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். அமைதியான தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களை வாழ்த்து நிகழ்வும். பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் எங்கே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, கவலை இல்லாத மனிதன், கவலை இல்லாத மனிதன்னா யாருன்னு பொதுவா இது மகரிஷி கவலையே அப்படி கற்பனை வலைன்னு தான் சொல்றாங்க. நாமளா பின்னிக் கொள்வதுதான் அது. அப்ப கவலை இல்லாத மனிதன் ஏன்னா என்ன, யாருன்னு நம்ம சொல்லுவோம்? பொதுவா நோய் இல்லாத ஆரோக்கியமான உடம்பு, கடன் இல்லாத இருப்பதை வைத்து வாழும் வாழ்க்கை, படுத்து உறங்கும் நிம்மதியான வாழ்க்கை, கனம் இல்லாத களங்கமற்ற மனம், கடமைகளை முடிக்கும் வரை சுறுசுறுப்பான தேகம், ஆயுள் வரைக்கும் மகிழ்ச்சியுடன் அன்பாக உறவாடும் பெற்றோர், மனைவி, மக்கள், இந்த மாதிரி இருந்தா யாருக்குமே கவலை இருக்காது இல்லையா? இப்போ ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம், ஆரோக்கியமான தேகம் இருந்தாலே பெருசா கவலை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஆரோக்கியமான உடம்பு மனசையும் நல்லபடியாக வச்சிருப்போம். மனசு நல்லா இருந்தா உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும். ஸோ எல்லாமே ஒத்தும் உறவுமாக இருக்கணும். அப்ப மகரிஷி இந்த மனநிறைவு மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. மனநிறைவாக இருக்கிறது தான் கவலை இல்லாத மனிதனுக்கு அடையாளம். அப்ப மனநிறைவு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்மளை நாமே வினவிக்கொள்ளணும், கேட்கணும். மனநிறைவு மகிழ்ச்சியும் தான் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்ப இதுதான் மனித பிறவியின் பெருநோக்கமே. என்னது? மனநிறைவும் மகிழ்ச்சியும். அப்ப நாம எங்கு, எப்படி, எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத கணிச்சுக்கிட்டு, அதாவது வயதிலே, வாழ்விலே, கல்வியிலே, செயல்திறமையிலே, அறிவின் நுட்பத்திலே, பொருள் வளத்திலே, அதிகாரத்திலே எந்த நிலையிலே நாம இருக்கோம் அப்படிங்கிறத கணிச்சுக்கிட்டு, இதை கொண்டு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சுற்றத்தாருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் என்ன நன்மை, என்ன உதவி நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத கணிச்சுக்கிட்டு முடிந்த அளவிலே உதவி செய்து கொண்டிருப்பது இந்த தொண்டு தான் ஆற்றுவதற்கு நம்மளுடைய திறமையை எந்தெந்த முறையில் வளர்த்து கொள்ளணுமோ அதை திட்டமிட்டு முடிந்த வரைக்கும் முறையான பயிற்சியின் மூலம் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க ஒரு பெரிய இன்ப ஊற்று உள்ளத்திலே ஊறத் தொடங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் ஒரு மனநிறைவான வாழ்க்கைக்கு அடித்தளம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்குதான் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி உதவியாக இருக்கு. அப்ப
மத்தவங்க கிட்டே இருந்து நாம எதிர்பார்க்க கூடாது. நம்மளை எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். பிறரிடமிருந்து அல்லது எவரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காமல், எதிர்பார்த்தல் பெரும்பாலும் ஏமாற்றத்தில் தான் முடியுது. அப்ப இந்த ஏமாற்றம் இன்ப ஊற்றை அடைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அறிவு இருக்கு, பொறுப்புணர்ச்சி இருக்கு, செயல் திறமை இருக்கு, வாழ்வின் அனுபவம் இருக்கு. இதை நாம ஒத்துக்கிட்டு பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ இதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை தடுக்கும். அப்ப இந்த நலம் உதவி செய்வதோடு விட்டு விடணும். மற்றவங்களுக்கு எந்த வகையில நாம செய்ய முடியுமோ அதோட நம்ம நிறுத்திக்கணும். அதற்கு பதில் எதிர்பார்ப்பதை அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இதையும் எதிர்பார்க்காதே, பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பதை மறந்து விடணும். நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்க கிட்ட இருந்து நம்ம திரும்ப எதையும் எதிர்பார்க்காம நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடமையை பலனை எதிர்பாராது அப்படிங்கிறத. அவசியமின்றி பிறர் செயலில் தலையிடாதே. தேவையில்லாம மத்தவங்க, அதாவது வீட்டுல ஒவ்வொருத்தரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபுல் லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படணும். அவங்களுக்கு உரிய வேலைகளுக்கு கைட் பண்ணாலே போதும். பெரியவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அவங்கவங்க சுயமாக சிந்திச்சு அவங்களுடைய முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் அவங்க ஒழுக்கமா செயல்படுறாங்களான்றது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டு கைட் பண்ணணுமே தவிர எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழையக்கூடாது. இப்ப அம்மாவும் பிள்ளையும் பேசுறாங்கன்னா வாழ்க்கை துணை அதுல நடுவுல போய் குறுக்கிடுறதோ, இல்ல அப்பாவும் பிள்ளைங்களும் பேசுறாங்க அப்படின்னா அம்மா நடுவுல போய் பேசுறதோ இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த டிஸ்டன்ஸும் ஸ்பேஸும் கொடுக்கறதுக்கு பழகியாச்சு அப்படின்னா அங்க கவலை அப்படிங்கிறதுக்கு இடமில்லாம நல்லபடியாக அந்த உறவு ஸ்மூத்தா மூவ் ஆகும். அப்ப இதுதான் மற்ற விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது, புதிய சிக்கல்களையும் உருவாக்கி கொள்ளாம இருக்கணும். அப்ப நம்மளுடைய கடமைகளிலிருந்து தக்க நீதி உணர்வின்றி நழுவாதே அப்படின்னு, உனது கடமைகளிலிருந்து தக்க நீதி உணர்வின்றி நழுவாதே. நம்மளுடைய வேலை கடமை அப்படிங்கிறத கரெக்டா நாம செஞ்சிடணும். அது எனக்கு முழு நிறைவாக இருக்கணும். நான் இதை குறைவில்லாம சரியா செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற நிறைவு எனக்கு இருக்கணும். அப்ப அதுல நான் கரெக்டா இருந்துட்டேன் அப்படின்னா போதும். அதுல இருந்து சரி மேம்போக்கா செஞ்சுட்டு அப்படின்னு நழுவுறது கூடாது அப்படிங்கிறாங்க. அப்பதான் நம்ம மற்றவங்களுடைய மதிப்புக்கும் நம்மளுடைய மதிப்புக்கும் நாமளே ஆளாக முடியும். இப்ப நம்மளை நாம நேசிக்கிறதுக்கும் நம்மளை நாம நல்ல நன்மதிப்போட இருக்கிறதுக்கும் நம்ம முதல்ல பழகிக்கணும். அப்ப இந்த நம்மளை நாமே உயர்த்தி கொள்வதற்கு சுய ஒழுக்கமும் சுய கடமையும் சுயநலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, உளப்பயிற்சி இதெல்லாம் தேர்ந்து வர்றதுதான். இதுதான் சுதர்மம்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மள அறிவுல, உடற்பயிற்சியில, உளப்பயிற்சியில நம்ம சிறப்பாக நம்ம செயல்படுறோமோ அந்த அளவுக்கு இந்த நம்ம சுற்றுப்புறத்தையும் சூழ்நிலைக்கும் உறவுகளோடையும் நம்ம கரெக்டா வச்சுக்க முடியும். ஒரு சின்ன அதாவது நாக்கு பல சுவைகளை சுவைக்குது, ஆனா எதையும் தன்னோட ஒட்டி வைத்துக் கொள்வதில்லை. இதுதான் அந்த அளவு முறை அப்படிங்கிறது மகரிஷி சொல்லக்கூடிய 5 அளவு முறை சொல்லுவாங்க இல்லையா. அது நம்ம இந்த நாக்கின் சுவையை வச்சு நம்ம பார்க்கலாம். பல கவலை, பல மகிழ்ச்சி, பல கோபம், பல போட்டி, பல வேஷம் அப்படின்னு ஏன் இப்படி போகிறது வாழ்க்கை என்று ஒரு போகிறது வாழ்க்கை அப்படின்ட்டு ஒருத்தருடைய கேள்வி இந்த மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த பல எதனால் சாத்தியம் ஆகிறது அப்படின்னு, அதாவது பல கவலை, பல மகிழ்ச்சி, இந்த பல எதனால் சாத்தியமாகுது அப்படின்னு யோசிச்சாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு நாக்கு அது இனிப்பை, கசப்பை, துவர்ப்பை, புளிப்பை போன்ற சுவைகளை பலவாக சுவைக்கிறது தானே. அப்ப எல்லா சுவையும் அதுக்கு தெரியுது. அதற்கு காரணம் எந்த சுவையும் நாக்கு தன்னோட நிரந்தரமா ஒட்டி வச்சுக்காததுதான். எதை சுவைத்தாலும் சுவையற்ற தன்மையுடன் நாக்கு மீண்டும் நிலைநிறுத்தப்படுது. இந்த சுவையை சுவைச்சா அந்த சுவை, அதுக்கு அடுத்து வேற சுவையை சுவைச்சா அந்த சுவை. ஆனா எதையும் இந்த இனிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இனிப்பு நாக்கு ஒட்டி வச்சுக்கிறது கிடையாது. இதே மாதிரி பற்பல குணம், உணர்வு, பல முகங்கள், பல வேஷங்கள் போன்ற அனைத்துமே நம்மோடு நிலை பெறுவது இல்லை. காரணம்
நாக்கு எப்படி சுவையற்ற நிலை தன்மையில நிலை பெற செய்யப்படுகிறதோ, அதே போல குணம், உணர்வு, வேஷம் அப்படிங்கிற அனைத்துமே எல்லாமே அஹ் நிலையற்ற தன்மையில், இது எல்லாம் அற்ற தன்மையில் நிலை பெற செய்யப்படுகிறது. இந்த எதுலேயுமே சொல்லுவாங்க இல்லையா, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. எதுலேயுமே அற்ற அப்படின்னா அதோட டிட்டாச்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடியதுல தான் நிலை பெற செய்யணும் அப்படிங்கிறது. ஏதும் நிலையற்ற தன்மையில் நம்மை மீண்டும் மீண்டும் மீட்டு நிலை பெற செய்வதால் தான் எதையுமே வேறு வேறாக அனுபவித்து கடந்து செல்ல முடியும். ஸோ அந்தந்த நிலை இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், பிள்ளைங்களோட பெற்றோர்களுடைய ரிலேஷன்ஷிப், ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த அதுவாக மாறிடணும் அப்படிங்கிறது தான். இப்ப எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். லிவ் இன் பிரசன்ட் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்துல அப்ப அப்ப அதை அதை அனுபவிச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதுல நிலை நிறுத்திக்க கூடாது. அப்பதான் நம்ம கவலை இல்லாம நம்ம வாழ்க்கையை சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப எதை சுவைச்சாலும் சுவையற்ற தன்மையுடன் நாக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் இறை ஒவ்வொரு உயிருக்கும் அருளும் உன்னதமான நிலையாகும். கடவுள் எல்லாருக்குமே ஒரு அன்பும் கருணையுமா அருளி இருக்காங்க. இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு நிலை அப்படின்னு. இப்ப எதையுமே ஒட்டி கொள்ளாதபடி, எதிலும் நம்மளை நிலை பெற்று சிக்கி கொள்ளாதபடியே இறைவன் நம்மளை மீட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலும். இதுல இருந்து டிட்டாச் ஆக அது எதையுமே அதுல என்ஜாய்மெண்ட் இருக்கணும். என்ஜாய்மெண்ட் அதுலயே மூழ்கிடக்கூடாது. அந்த பற்று அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த பற்றுல இருந்து நீங்கின தன்மை இருந்ததுன்னா நமக்கு கவலை என்பது இருக்காது அப்படிங்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில நிறைய பாக்குறோம். இப்ப பிள்ளைங்களுக்கு கவலையே இல்லாம இருக்கணும் அப்படின்னா இன்னும் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அப்பா நிம்மதியா வெக்கேஷன் வந்தாச்சு அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன் அதுதான். இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு ஹாப்பி. ஸோ கவலை இல்லாத அந்தந்த நேரத்துல அதை அனுபவிக்கிறது. ஸோ இஎம்ஐ கட்டி முடிச்சாச்சு, ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு அப்படின்னா கவலை அந்த நேரத்துல முடிஞ்சு போச்சு. ஸோ பெத்தவங்களை பார்க்க வேண்டிய கடமை, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய கடமை, வாழ்க்கை துணையை கவனிக்க வேண்டியது, இது எல்லாமே அந்தந்த நேரத்துல நம்ம கடமையை கரெக்டா நம்ம சரிவர செஞ்சாலே நம்ம அந்த ஸ்டேட்ல இருப்போம் அப்படிங்கிறது. சந்திரபாபு அவங்களுடைய பாட்டு ஒண்ணு இருக்கு, கவலை இல்லாத மனிதன். உலகத்தை அறிந்தவன், இது கண்ணதாசன் அவங்களுடைய பாடல் அது. உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டும் மயங்காமல், மெய் தளராமல், கை நடுங்காமல், உண்மையை பொய்யை உணர்ந்தவனே உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். வாழ்வை அறிந்தவன் சம்சாரி, வாழ பயந்தவன் சந்நியாசி. கண்ணீர் வடிப்பவன் மூடனடா, காலத்தை வென்றவன் வீரனடா. நல் இன்பத்தை தேடி உறவாடு, நீ எழுந்திடு மனிதா விளையாடு. முட்கள், இதுதான் இந்த பாட்டுல இருக்கிறது. நிறைய இன்னும் கூட இருக்கு. இது முக்கியமான, ஏன்னா எதை பத்தியும் போவதை கண்டு கலங்காமல், அதுல கொடுத்திருக்க வரிகள் ஒவ்வொன்றுமே நல்லா இருக்கும். உலகத்தை அறிந்தார், அதுதான் நான் யார் அப்படிங்கிற தத்துவத்தை மகரிஷி கொடுத்திருக்காங்க. நான் எல்லா மகான்களுமே சொல்லியிருக்கக்கூடியதுதான். நான் யார் அப்படிங்கிறது எப்ப நம்ம அகநோக்கா நம்ம பயணிக்கிறோமோ அப்பதான் நம்மளால நம்ம யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். நான் இந்த பிறவி எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உணர முடியும். அப்ப எதை பத்தியும் போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டும் மயங்காமல், என்ன வருதோ அதுக்கும் மயங்கிடக்கூடாது. ஏதோ ஒண்ணு இப்ப இப்ப இன்னைக்கு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய மொபைல் அடிக்ஷன் தான் நம்ம பார்க்கிறோம். நிறைய சாட்ஸ், நிறைய நோட்டிபிகேஷன், நிறைய ஆப்ஸ், எல்லாம் என்ன வைக்கிறாங்க, ஆப்பு தான் வைக்கிறாங்க. ஸோ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் அளவு முறையோட டிட்டாச்சு ஸ்டேட்டா நாம இருந்துட்டோம் அப்படின்னா போதும். ஸோ ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் மொபைலை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி நம்ம அடிக்ஷனா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம இன்னும் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அளவு முறையோட இருந்தா நாம தான் கவலை இல்லாத மனிதன். மெய் தளராமல், கை நடுங்காமல், உண்மையை பொய்யை உணர்ந்தவனே உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன். மகரிஷி கவலை ஒழித்தல்ல சிக்கல்களை எப்படி எல்லாம் பகுத்து எப்படி அதுக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்.
ஏற்று அனுபவித்தாக வேண்டிய சிக்கல்கள், தக்க காலத்தில் தீர்ப்பதற்காக தள்ளி போட வேண்டிய சிக்கல், அலட்சியம் செய்து ஒதுக்கிவிட வேண்டிய சிக்கல்கள். ஒவ்வொன்னுத்துக்கும் இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க அகத்தாய்வு பயிற்சியில இதுல இன்னும் டீடைல்டா நம்ம படிக்க முடியும். உடனடியா தீர்க்கப்படணும் அப்படின்னா, இப்ப என்ன உடனடியா நமக்கு ஏதாவது பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, நோய் பிரச்சனை ஏதாவது இருக்கு, இல்ல வீட்ல மருந்து வாங்கணும், வயசானவங்களுக்கு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போணும். இந்த மாரி இம்மீடியட்டா ஃபீஸ் கட்டணும், இல்ல இம்மீடியட்டா கரண்ட் பில் கட்டணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மாரி இம்மீடியட்டா உடனடியாக தீர்க்க வேண்டியது அப்படிங்கிறது பார்த்து அதுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப ஏற்று அனுபவித்தாக வேண்டிய சிக்கல் அப்படின்னா என்ன? இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். ஆனா இத நாம எப்படி பார்க்கிறோம், அத கவலையா பார்க்காம அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டியது. இப்போ அ வீட்ல வயசானவங்க படுத்த படுக்கையா இருப்பாங்க. சில நேரம் மரணத்துல இருந்து நம்ம யாராவது இறந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இல்லையா? அது இப்ப இயற்கை சீற்றம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கொரோனா வந்தது. எல்லாம் ஏற்று அனுபவித்து தான் ஆக வேண்டிய சிக்கல் இதெல்லாம். இப்போ தக்க காலத்தில் தீர்ப்பதற்கான தள்ளி போட வேண்டிய சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, மேரேஜ், ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல. அதற்கான இதெல்லாம் என்னன்னா, அதற்கான ஈர்ப்பாற்றல பெருக்கிக்கணும். இப்ப மேரேஜ் வேணும் அப்படின்னு பெற்றவர்கள் மட்டும் நினைச்சா போறாது. பிள்ளைங்களும் தனக்கு கல்யாணம் ஆகணும், வாழ்க்கை துணை அமையணும் அப்படிங்கிற அவங்களுக்கும் அந்த ஈர்ப்பு ஆற்றல் வேணும். சோ இப்ப இவங்க மட்டும் நினைச்சுட்டு அவங்க நினைக்கல எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, சோ அது டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாரி வேலை வாய்ப்பு ஏன்னா நான் படிச்ச படிப்புக்கு தான் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைச்சா வேலை வாய்ப்பு தானா வருமானா வராது. சோ நமக்கு இப்ப காலம் போய்க்கிட்டே இருக்கு, வயசாகிக்கிட்டே இருக்கு. ஒரு உத்தியோகம் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு கிடைக்கிற வேலையை நாம செய்யறதுக்கு பழகிக்கணும். சோ இதுதான் படிப்புக்கு இப்போ பார்த்தா யாருமே படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இல்ல. சில பேரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். சில பேரு ஆண்டர்பிரினரா ஆகணும்னு நினைக்கலாம். இந்த மாரி சுய தொழில் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அந்த மாரி இருக்கணும்னு நினைக்கலாம். அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏத்த மாதிரி தன்னை வளர்த்துக்கிறது நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன்னைக்கு நெறைய இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தக்க காலத்தில் தீர்ப்பதற்கான தள்ளி போட வேண்டிய சிக்கல் அப்படின்றாங்க. அலட்சியம் செய்து ஒதுக்கிவிட வேண்டிய சிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப மீடியா நெறைய அன்வான்டட் கால்ஸ், நெறைய கிரிட்டிசிசம், நெறைய ஒ ஏதாவது குறை சொல்றதோ, இல்ல கிண்டல் கேலி பேசுறதோ, இல்ல விமர்சனங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா நமக்குள்ள வருது அப்படின்னா, அதெல்லாம் நாம அலட்சியம் செய்துட்டே போகணும். ஸோ நம்ம அந்த தேவையில்லாத சேட், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு நெறைய மீடியா நம்மள டாமினேட் பண்றது நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுல நம்ம டிட்டாச்டா இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹாப்பியா வாழ முடியும். ஸோ நம்ம எப்ப நமக்கு பிரச்சனைன்னு வருதோ, அந்த பிரச்சனைய பிரச்சனையா பார்க்காம, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு தேடும்போது, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சில நேரம் அத அக்செப்ட் பண்ணிக்கிற சூழ்நிலையில் தான். இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. "வென் யூ ஃபைண்ட் நோ சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம், இட்ஸ் ப்ராபப்லி நாட் அ ப்ராப்ளம் டு பி சால்வ்ட், பட் ராதர் அ ட்ரூத் டு பி அக்செப்டட்" அப்படின்னு. அப்போ ஒரு தீர்வை அடைவதற்கு முன்னாடி நமக்கு நம்மளால முடிந்த அனைத்து சிந்தனைகளையும் நம்மளுடைய பிரச்சனைக்கு கொடுத்து அது அந்த எப்படி அந்த பிரச்சனையில சார்ட் அவுட் பண்ணி வரலாம் அப்படின்றத யோசிச்சு சிந்தனைகளை தீர்க்கமா யோசிச்சு கொஞ்சம் அமைதியா ஸ்பேஸ் கொடுத்து நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் அப்ப அதனுடைய விளைவை பற்றி நம்ம நல்லா தீர்க்கமா சிந்திச்சே நம்ம ஒரு செயல் புரியணும் அப்படின்னும் போது அந்த செயல் நல்லபடியா வர்றதுக்கு முன்னாடி எல்லா சிந்தனையும் செஞ்சிரணும். ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. அப்ப அதனுடைய பலன் கண்டிப்பாக நல்லபடியா தான் ரிசல்ட் இருக்கும். இன்கேஸ் அது தப்பா மாறுச்சு அப்படின்னாலும் அத பத்தி நாம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப மகிழ்ச்சிக்கு கவலை இல்லாத மனிதன்னா ஜெனரலா மனநிறைவு, மகிழ்ச்சியோட இருக்கிறது தான். உடல் நலம் எல்லாமே எல்லாமே ஹாப்பியா, கன்டென்டடா இருக்கிறது தான். அதுக்கு என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது நம்மளுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதாகும் அப்படின்னு.
ஸோ நம்மளை மீறி சில செயல்கள் நடக்குது அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம அதை அப்படியே விட்டுறணும். அது நமக்கு ஒத்து வரல, தேவையில்லை, அது நடக்குது அப்படின்னா அது எதுக்குமே வந்து எந்த ஒரு எண்ணத்துக்குமே அழுத்தம் கொடுக்க கொடுக்க அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல செயல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறத நாம கொஞ்சம் இங்க புரிஞ்சுக்கணும். எண்ணம் ஆராய்தல்ல நிறைய நுணுகி பார்த்தோம்னா அலை இயக்கம் தான், எல்லாமே அலை இயக்க தத்துவம் தான். ஸோ அதுதான் மகரிஷி மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டுக்கும் இடையே ஊடாடிக்கொண்டே இருத்தல். அதனால எதைய பத்தியுமே திங்கே பண்ணக்கூடாது. அப்படி அப்படியே நினைக்கிறோமா அதை விட்டுறணும். ஸோ அதுதான் டிட்டாச்டு ஸ்டேட். ஸோ இப்போ மழை வரல, வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம்னா, வெயில் அதிகமா இருக்கே, வெயில் அதிகமா இருக்கே, வெப்பமா இருக்கு, இதுதான் நாம எண்ணத்துக்கு அழுத்தம் கொடுக்கணுமே தவிர குடுக்குறோம். ஆனா நமக்கு என்ன ஆக்சுவலா வேணும்? நமக்கு குளிர்ச்சியா இருக்கணும், மழை வரணும். மழை வந்தாதான் பூமியிலையும் நல்லா குளிரும். பூமியில குளிர் இருந்தாதான் நமக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது. அப்ப நமக்கு என்ன வேணுமோ அதை தான் திங்க் பண்ணணும். இப்ப மழை வரணும், மழை வாழ்த்து சொல்லணும். அப்ப எல்லாருமே மழை வாழ்த்து ஒருமுகப்படுத்தப்பட்டு சொன்னா இந்த கோடை வெயில்ல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். இதுதான் எண்ணம் வந்து எந்த அளவுக்கு நல்ல எண்ணம் வந்து எல்லாருக்குமே ஊடுருவும் போது அது நன்மை பயக்கும். எல்லாருக்குமே மனசுக்கும் குளிர்ச்சியாகும், தண்ணிக்கும் பிரச்சனை இருக்காது. இதுதான் நாம திங்க் பண்ண வேண்டியது. அப்ப கவலை வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம்னா, கவலை இல்லாம இருக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், நிறைவா கிடைக்கணும். அப்ப ஒருத்தர் மட்டும் தனக்கு சுயநலமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலதான் இறை வந்து விதியை விதி வசத்துக்குள்ளாக நமக்கு மாட்டிக்கணும். இதுதான் நம்ம இறைவனுடைய கருணை வந்து ஆட்சி தெரியாத இறைவனுடைய கருணையும் சரி, இறைவனுடைய ஆட்சியும் சரி தெரியாத மனிதனுக்கு தான் கவலை வரும். அப்ப நம்ம இதுல இருந்து எப்படி நாம வெளியில வர்றோம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நல்ல சிரிச்ச முகத்தோட இருந்துட்டு இருந்தாலே போதும். அந்த சிச்சுவேஷனை எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நகைச்சுவை, புன்னகை, இன்சொற்கள், அன்பான சில வார்த்தைகள், இதமான ஒரு அணுகுமுறை, இதுதான் தேவை. அப்ப சிரிப்பு எனும் சாவி தொலைக்காமல் இருந்தா மகிழ்ச்சி எனும் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும். அப்ப வாய் விட்டு சிரிச்சாலே நோய் விட்டு போகும். அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. நல்லது நடக்கும்னு தான் சொல்றாங்க. ஆனா நல்லது உண்மையிலேயே நடந்துதான் வருது. கெட்டது மட்டும்தான் ஃப்ளைட்ல ஏறி உடனே வேகமா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஏன் அது ஃப்ளைட்ல ஏறி வருது அப்படின்னா அதுதான் அதிகமா எல்லாருடைய நினைப்பும் இருக்கு. அந்த எண்ணத்துக்கு தான் அதிகமாக இருக்கு. நல்லது வந்து நினைக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனா மற்றதெல்லாம் நினைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பாசிட்டிவா நினைக்க நினைக்க அந்த அலை இயக்கம் வந்து கிளியர் ஆகும். எதுக்கு வீட்ல எல்லாம் வந்து சாம்பிராணி புகை போட சொல்றாங்க, வீடு வந்து எல்லா பக்கமும் முன் வாசல் புற வாசல் திறந்து வச்சுக்க சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணு வந்தா, அதாவது ஒரு இன் அவுட் இது ரெண்டுமே இருக்கணும். அவுட்லெட் ஒண்ணு இருக்கணும். ஸோ அது வந்ததுன்னு காற்று உள்ள வரணும், போகணும். அந்த மாதிரி அதுக்குதான் மூக்குலயும் 2 துவாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மூச்சு பயிற்சி செய்யும் போது, நான் பிராணாயாம பயிற்சி செய்யும் போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம நம்மளுடைய சூட்சும நாடி வந்து ஒருமுகப்படுத்தப்படும் போது ஆக்கினையில, அடுத்தது துரியத்துல உயிர் சக்தியை நம்ம கவனிக்க கவனிக்க நம்மளுடைய மன அழிச்சல் குறைய குறைய தப்பான எண்ணங்கள் நமக்கு வரவே வராது. அப்ப மன நிறைவு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் வந்துடும், அளவு முறை வந்துடும், இது போதும் அப்படிங்கிறது வரும். இப்ப நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம வந்து எல்லாமே வேணும் அப்படின்னும் போது மற்றவங்களுடைய பொருள் வளம் எல்லாத்தையுமே நாம பிடுங்கி வச்சுக்கிறதா தான் அர்த்தம். அப்ப நம்ம நம்மளுடைய தேவைக்கு மீறி எதையுமே வாங்கிக்காம இருக்கிறது நல்லது. நம்ம தேவைக்கு போதும் அப்படிங்கிற நிலைமையில, அதுக்குதான் இந்த காலத்துல ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாங்க.
2 வேளை சாப்பிட்டா போதும், ஒரு வேளை சாப்பாட்டு குறைங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக? இது எல்லாமே மறைமுகமா மத்தவங்களுக்கும் அந்த வளங்கள் போகணும். ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும். அதுதான் பரவி நிரவி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்ப நம்ம மட்டும் கவலை இல்லாம இருந்தா போருமா? எல்லாருமே அந்த மாரி இருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நாம பகிர்ந்து அளிக்கணும். எல்லாமே நிரவி இருக்கணும். சமமாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதுதான் ஒரு திருக்குறள்ல கூட ஒரு ப "தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது." அதாவது ஒப்புமை கூற இயலாத உயர்மான் ஒழுக்க இறையியல் நெறியை பின்பற்றி வாழாதவர்க்கு மனக்கவலை மாற்றல் அரிது. நம்ம இந்த கவலை இல்லாதவர்களுக்கு என்ன கவலை வந்து ஒவ்வொருத்தருக்குமே எப்படியாவது அந்தந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடுது. அப்ப நம்ம வந்து கம்பேர் பண்ணாம, நம்ம இறையியல் நெறிய கவனிச்சு, இறை கிட்ட ஒப்படைச்சிடணும். டோட்டல் சரண்டர் ஆயிடும். இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிறது நாம டோட்டல் சரண்டர் ஆயாச்சு அப்படின்னாலே, நமக்கு வந்து அந்த ஆற்றல் நமக்கு முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கும். அதான் எப்பொருளை எச்செயலை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றம் காணும் திருப்பி சொல்லியிருக்காங்க. அப்ப எதை நாம அடிக்கடி நினைக்கிறோம், இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஃபைன் டியூன் பண்ணி பண்ணி நிறுத்திக்கணும். இந்த இந்த ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு மெகா ஹெர்ட்ஸ்ல இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய மன அலைச்சலும் இந்த ஃப்ரீக்வன்சில இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். நம்ம என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோம், நம்ம அமைதியா பேசுறோமா, இமோஷனலா பேசுறோமா, அதுலயே நம்ம ஃப்ரீக்வன்சி வேக வேகமா பேசுறோமா, அமைதியா பேசுறோமா, நிதானத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய மன அலைச்சூழல் விரைவு நம்மளால கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் மனவள கலைஞர்களால. இப்ப யாரெல்லாம் தவம் பண்றாங்களோ அவங்களால கண்டிப்பாக அந்த அலைச்சூழல் விரைவு கண்டிப்பா கணக்கீடு செய்ய முடியும். அப்ப இந்த அலை சூழல்ல வந்து நம்ம உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நம்மளால யாருக்குமே உதவி செய்யதான் தோணுமே தவிர தீங்கிழைக்க தோணவே தோணாது. இவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல நம்ம உதவி செய்ய முடியும்? இதே திருவள்ளுவர் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் தப்பு. ஒருத்தவங்க துன்பம் கொடுத்தாலும் அவங்களுக்கு நன்மை செய்யத்தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது, அந்த ஏற்கனவே அவங்களுடைய பதிவு இந்த ஆல்ரெடி பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னா, நம்ம மன்னிப்பு கொடுப்பதின் மூலமாக மட்டும் தான் அந்த பதிவு கழியும். ஏன்னா, அதுதான் டேலி ஆகும் கணக்கு. ஆனா இது நம்ம நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஆனா கோவப்படுறோம். அ உடனே நம்ம வந்து எமோஷனல் ஆயிட்டு, அது எப்படி அந்த அவங்கள மனசார வாழ்த்துறதுக்கு கூட மனசு வரல அப்படின்னு சொல்றோம். இந்த கோபம், பொறாமை, கவலை இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத குணங்கள். இது வரக்கூடாதுன்னா நெறைய சாந்தி தவமும், ஆக்கினை துரியம் தவமும், துரியாதீதமும், நித்யானந்த தவம் எல்லா தவங்களும் நம்ம பண்ணணும். மனக்கவலையே பெரும்பாலும் இல்லாதவங்க யாரு அப்படின்னு பார்த்தா குழந்தைகளும், ஒரு சில பிச்சைக்காரர்களும் தான். இவங்கெல்லாம் தான் எப்பவுமே சிரிச்சேன்னா அதான் நம்மளும் கூட குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப குழந்தையா இருந்துட்டா அதுக்கு எதுவுமே கள்ளம் கபடே தெரியாது. எப்ப அதனுடைய கருமையம் வந்து டியூன் ஆகுது அப்படின்னா, அந்த நினைவு தெரிஞ்சு 3 வயசுக்கு மேல தான் அதனுடைய கர்ம பலன் வரும். ஸோ நம்மளுடைய கர்ம வினை வந்து எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம பிள்ளைகளும் நல்லபடியா, ஆரோக்கியமா, கவலை இல்லாம இருப்பாங்க. இதுதான் நாம அ யோசிக்கணும். கற்கள் இருக்கும் பாதையிலே மெதுவா நடக்கணும். முட்கள் வழிகள் அறிவதில்லை. காலம் யாருக்கும் காத்திருப்பதில்லை. நமக்கு பசிச்சா நாம தான் சாப்பிடணும். நமக்கு வெக்கல் வந்தா நாம தான் தண்ணி குடிக்கணும். ஸோ நாம உழைச்சாதான் நமக்கு விடியல். உழைக்கும் துணிவு இருக்கும் வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை நம்ம பிடியில் இருக்கும். இப்ப முடியும்னு யோசிச்சா முடிச்சுகள் அவிழும். எல்லா இடத்துலயும் ஸ்பீட் பிரேக் எதுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நாம கான்சியஸா நாம மெதுவா போகணும் அப்படிங்கிறதுதான். ரோட்டின் வளைவுல ஹார்ன் அடிக்கிறதும், மெதுவாக திரும்புறதும், கடுமையான சூழ்நிலையில நிதானமா இருக்கிறதும், இதெல்லாம் நம்ம பழகிக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே இருக்காங்க. அந்தந்த நேரத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லா நேரத்தையும் இருக்கிறது இல்ல. அதுதான் பேலன்ஸ் பண்ணறதுக்கு தெரியல. ஸோ லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, மனவளக்கலை பயிற்சியே
முறையாக செய்து கொண்டே பயிற்சி செய்து கொண்டே வந்தா கண்டிப்பாக லைஃபை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். சிரிச்சுக்கிட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கணும். தைரியம் தன்னம்பிக்கையோட நம்ம இருந்தோம், நம்ம உண்மையா இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வாழ்க்கையை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பெண்ணோ ஆணோ வரும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கி கொள்வது மனவளக்கலை பயிற்சி அது கொடுக்கும். மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். கண்ணீர் கவலை நம்மை பலவீனமாக்கும். அழுவதாலும் சோர்ந்து போறதுனாலும் ஒன்றும் நடக்க போறல. அதனால கடமையை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படினாலும் சுவை அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அதை நாம சுமந்துதான் ஆகணும். அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பதை சிரமம் இல்லாமல் இருக்கும். எதையுமே அந்த அக்செப்டன்ஸோட இருந்துட்டா போதும். உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு, அதே இணக்கம் ஒத்த முடியுமா? தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு என்னும் இடத்தில் ஒத்த அலை இயக்கம் இருந்தால் கவலை இல்லாத மனிதராக கண்டிப்பாக வாழ முடியும். அதுக்கு தியானம், மன அழுத்தம் குறைக்கும் நடவடிக்கைகள், சிரிப்பு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அலைபேசி செயல்பாட்டை குறைப்பது, எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை இனிமையோட ஈடுபாட்டோட அனுபவிப்பது, ஒவ்வொரு நாளும் முழுமையாக வாழ்வது. இன்னைக்கு கடவுள் எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, இதை நான் முழுமையாக என்ஜாய்மெண்டோட இருந்தா கவலை இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும். இப்போ மனதை வளப்படுத்திக்கிட்டே இருந்தோம், மகிழ்ச்சியாக நம்மளையும் மகிழ்ச்சியா இருக்க வச்சு மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை அதிகரிச்சுக்கிட்டு இருந்தா உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் கண்டிப்பாக அது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்படுத்துவதிலும் உடல் நலம் மேம்படுத்துவதிலும் எண்ணம் வந்து ரொம்ப பெரும் பங்கு வகிக்குது. அப்ப உயர்வான எண்ணம், ஒழுக்கமான எண்ணங்கள் இதுதான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்கும் நன்மை, நமக்கும் நன்மை. ஸோ நமக்கு நன்மையாக இருக்கக்கூடியது அனைவருக்கும் நன்மையாக இருக்குது. எனக்கு மட்டும் நன்மை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி வேணா போனான்னு நினைக்கிறது கிடையாது. அப்ப எல்லாருக்கும் பொதுவாக சமுதாயத்தை சேர்ந்துதான் எல்லா எண்ணங்களும். அது இந்த எண்ணங்கள் நம்ம மனசுல இருந்ததுன்னா சமுதாயத்துல வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நம்ம சொல்லி சொல்லி நல்ல உலகத்திலேயே உள்ள அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியான எண்ணங்கள் பரவட்டும், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கட்டும், கவலை இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு சிந்தனை நிறைவு செய்கிறேன். அனைவரும் ஒரு பேராற்றல் கருணையினால் உடல்நலம், மேலாளி, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் உங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பான ஒரு சிந்தனை அம்மா. வாழ்க வளமுடன். கவலை இல்லாமல் எப்படி வாழலாம்ங்கிறது நம்முடைய குருவானவர்கள் சொன்ன வழிமுறைகளும் அம்மா அவர்களின் கருத்துகளும் மிகவும் அருமையாக இருந்தது. எல்லாமே ஒரு பிராக்டிக்கலா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி, எந்த ஒரு மீடியாலையும் போய் சிக்கிக்காம நம்முடைய சுவாமி சொன்ன இரண்டொழுக்க பண்பாடை பின்பற்றினாலே நாம் கவலை இல்லாமல் வாழலாம். அம்மா மிகவும் தெளிவாக அருமையாக கூறினீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைக்கு மிகச் சிறப்பாக உரை நிகழ்த்திய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் நன்றிகள் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30க்கு உலகநலன் வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளித்தல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உடல்நல வாழ்த்து: உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், தொகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடற்வன்மை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து